ஓப்பனாக இருக்கையில் 13% திக்னஸ் கம்மி, க்ளோஸ் பண்ணையில் 18%, 13% பெரிய டிஸ்பிளே, 9% ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி, 3 மடங்கு ஃபாஸ்டர் வயர்லெஸ் சார்ஜிங், 2 மடங்கு ஃபாஸ்டர் வயர் சார்ஜிங். அந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஷாமியோட மிக்ஸ் ஃபோல்ட் 3, இருக்கிறதுலையே பாப்புலர் ஃபோல்டபுள் சாம்சங் கேலக்ஸி Z Fold 5ஓட கம்பேர் பண்ணல. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். இப்போ 2 வாரமாக இந்த மிக்ஸ் ஃபோல்ட் 3 என்னோட ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி C4 டெக் தமிழில் இந்த ஃபோன் மெய்யாலுமே அந்தளவு நல்லா இருக்கான்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபோல்டபுள்ஸ்னு வரையில் ஹைலைட் எப்போவுமே டிஸ்பிளே தான். இங்கே 2 எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. டிவைஸை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணையில் நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணையில் நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக ஃபோல்டடாக யூஸ் பண்ணையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். இப்போ நம்மளோட டிப்பிக்கல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் அந்த கவர் டிஸ்பிளே இன்னும் சின்னதாக நேரோவாக இருக்கும். ஷாமி இதை கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டிமென்ஷன்ஸ் ஃபோல்ட் 2லேருந்து இங்கே பெருசாக மாறல. இன்னமும் அதே மாதிரி 6.56 இன்ச் OLED பேனல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ். இது ஒரு 21:9 பேனல். டிப்பிக்கலாக ஃபோன்ஸில் 19 இல்லை 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்ப்போம். ஸோ அதுக்கு இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா Z Fold 5ல் 23.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சோனி இந்த அவுட்டர் டிஸ்பிளேயில் உள்ள அதே 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவை தான் கடைசி 5 வருஷமாக அவங்களோட எல்லா ஃபோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக நான் சொல்ல வரது என்னென்னா, உங்களுக்கு நார்மலாக வெறும் ஃபோனாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா, ஒரு ப்ரௌஸ் பண்ணணும், மெசேஜஸ் ரிப்ளை பண்ணணும், டக்குன்னு ஏதாவது பார்க்கணுன்னா, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கவர் பேனலை யூஸ் பண்ணையில் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகலை. இங்கே சேஞ்சஸ்னு பார்த்தா இந்த தடவை ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பீக் பிரைட்னஸும் இப்போ 2600 nits. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை எதுவும் இல்லை. 2 டிஸ்பிளேஸ்லையுமே HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. இப்போ உள்ள டிஸ்பிளே பற்றி பேசையில் திருப்பியும் சைஸ் மாறல. 8.03 inches ரெசல்யூஷன், ரிஃப்ரெஷ் இதுவும் அன்சேஞ்ச்டாக இருக்குது. பட் பீக் பிரைட்னஸ் இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர் டிஸ்பிளே மாதிரியே இதுவும் 2600 nits வரைக்கும் போகும். மற்ற பாப்புலர் ஃபோல்டபுள்ஸோட கம்பேர் பண்ணையில் ஓவரால் ஸ்க்ரீன் சர்ஃபேஸ் ஏரியா 13% அதிகம். இப்போ ஒரு பிக்சல் ஃபோல்டு இல்லை ஒரு Z Fold 5ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா. பட் எல்லா யூஸ் கேஸஸ்க்குமே நம்மளுக்கு 13% கிடைக்காது. இப்போ இந்த டிஸ்பிளே நீங்கள் டிவி ஷோஸோ இல்லை படமோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, 16:9 இல்லை 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 5.8% தான் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் கிடைக்குது. ஸோ எஸ், காம்படிஷனோட பெரிய பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா இன்ஸ்டன்சஸ்லையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ இல்லை நீங்கள் நிறைய படிக்க போகிறீங்க, புக்ஸ், காமிக்ஸ் இல்லை வெறும் ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா கூட எஸ், அந்த 13% எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சரி, இப்போ ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் மேனேஜபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக இருக்கையில் திக்னஸ் வெறும் 5.3 mm தான். ஃபோல்ட் பண்ணையில் 10.9 mm. கம்பேரிசனுக்கு கூகுள் பிக்சல் ஃபோல்டோட 10% ஸ்லிம்மாக இருக்குது. Z Fold 5ஓட கம்பேர் பண்ணால் 18% ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டும் ரொம்ப ரீசனபிளாக 255 grams இருக்குது. ஸோ ஓவரால் நான் யூஸ் பண்ண ஃபோல்டபுள்ஸில் எனக்கு மிக்ஸ் ஃபோல்ட் 3 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே உள்ள சைட்ஸ் மெட்டல், பேக் தொடையிலையும் சரி, பார்க்குறதுக்கும் சரி வீகன் லெதர் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக கிளாஸ். இது போக ஷாமி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபைபர் ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க, டிராகன் ஸ்கேல் ஃபைபர். இது பேசிக்காக செரமிக் அரமிட் ஃபைபர்ஸோட ஒரு பிளெண்ட். இது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஞ்சியும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 45லேருந்து 135 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் இதை நீங்கள் வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோனை கீழே வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னா பல ஆங்கிள்ஸில் நீங்கள் செட் பண்ண முடியும். மிக்ஸ் ஃபோல்ட் 2ஆல் இதை பண்ண முடியாது. இங்கே இந்த கேமரா இன்டர்ஃபேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோல்ட் பண்ணையில் இந்த பாட்டம் பார்ட்டில் உங்களுக்கு மற்ற கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் தம்ப்நெயில்ஸ் கிடைக்குது. வேணும்னா ஃபில்டர் ஸ்விட்ச் பண்ணையில் கூட இங்கேருந்து பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்க்ரீன்ஸையும் ஸ்வாப் பண்ணணுன்னா மேலே இந்த ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணலாம். போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் ஷூட் பண்ணல கண்ட்ரோல்ஸ் இமேஜ் ப்ரிவியூ இருக்கிற அதே சைடுக்கு மாறிடும். பட் இன்னொரு சைடில் நம்மளுக்கு தம்ப்நெயில்ஸ் எல்லாமே ஃபிலிம் ஸ்ட்ரிப் வியூவில் கிடைக்குது. நீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபோல்டபுள்ஸ் மாதிரியே இங்கே டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணுறதோட ப்ரிவ்யூ வெளியில் தெரியும். ஸோ இப்போ ஷூட் பண்ணையில் ஆக்சுவல் கேமராஸ் அதையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக நம்ம ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் 2018 பார்க்க ஆரம்பிக்கல கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப எந்த பிராண்டும் முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இப்போ 5 வருஷம் கழிச்சு 2023 ஃபோல்டபுள்ஸில் உள்ள கேமராஸும் டாப் டியர் ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு க்ளோஸாக வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஃபோல்ட் 3ல மற்ற ஷாமி ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கே பார்த்தா தெரியும், லைக்கா பிராண்டிங் இருக்குது. ப்ரைமரி 13 அல்ட்ராவில் பார்த்தா 1 inch சென்சர் கிடையாது. பட் ஃப்ளாக்ஷிப் ஷாமி 13ல் உள்ள அதே சென்சர் சோனி IMX800. இது ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேராக இருக்குது. எடுத்த இமேஜஸ் நல்லாவே இருந்தது. கலர்ஸ் நேச்சுரலாக கேப்சர் ஆச்சு. நிறைய டீட்டெயில் இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் இம்ப்ரெசிவாக இருந்தாலும் ஷாமி 13 அல்ட்ரா லான்ச்லேருந்தே அந்த டார்க்கர் ஏரியாஸை பிரைட்டன் பண்ணுறதில்ல. அப்போ தான் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 2 10 மெகா பிக்சல் சென்சர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ் டெலிஃபோட்டோ லென்சஸோட பேராக இருக்குது. ஸோ முதல் செட்டப் 3.2x ஜூம், ரெண்டாவது இந்த பெரிஸ்கோப் செட்டப் 5x ஜூம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கலர் டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் இருக்கா பார்ப்போம். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லைட் நல்லா இருக்கிற வரைக்கும் கிறிஸ்பான ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. லைட் ட்ராப் ஆச்சுன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது ரிசல்ட்ஸ். பட் டெலிஃபோட்டோ கேமராஸில் அதை நம்ம எதிர்பார்க்குறது தான். ஃபைனலாக ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதுலேயும் ஷார்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நல்ல தரமான ஃபுட்டேஜ். ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தா செல்ஃபி கேமராவில் இன்னமும் 1080 தான் எடுக்க முடியும். 1080 60, பட் ஸ்டில் 1080 தான். செல்ஃபீஸ் பற்றி பேசையில் கவர் டிஸ்பிளேலையும் சரி உள்ள டிஸ்பிளேலையும் சரி ஒரே 20 மெகா பிக்சல் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அவங்க உள்ள டிஸ்பிளேயில் கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா மிக்ஸ் ஃபோல்ட் 2ல் இதை நான் ஒரு பெரிய நெகட்டிவாக சொல்லியிருந்தேன். இப்போ உள்ள டிஸ்பிளே பெருசாக இருக்குது, அன்இன்டரப்டட் பேனல் சூப்பர் இல்லைன்னே சொல்லலை. பட் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வச்சுட்டு அதில் ஒரு கால் எடுக்க முடியாது, மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதுங்கிறது பெரிய நெகட்டிவாக நான் பார்த்தேன். இப்போ மிக்ஸ் ஃபோல்ட் 3ல் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஹிஞ்சியும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கால் எடுக்கையில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம செட் பண்ண முடியுங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. இது போக Xiaomi ஃபோன் ஓப்பன் பண்ண ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக பட்டுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னமும் பவர் பட்டனில் தான் பில்ட்இன்னாக இருக்குது. எப்பவும் மாதிரி இதை ப்ரெஸ் இல்லை டச்னால ட்ரிகர் பண்ணலாம். இந்த ஃபோன் MIUI Fold 14ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். பேசிக்காக உங்கள் ரெகுலர் MIUI 14 தான், பட் சில எக்ஸ்ட்ரா ஃபோல்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நான் சில நெகட்டிவ்ஸ் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ இங்கே ஃப்ளோட்டிங் விண்டோஸ், மல்டி டாஸ்கிங் இது எல்லாமே அவைலபிள். பட் ஆப்ஸ் எப்போவுமே சைட் பை சைட் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சா இந்த மாதிரி மட்டும் தான் பார்க்க முடியும். டாப் அண்ட் பாட்டம் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த ஆப்ஸை ரீசைஸ் கூட பண்ண முடியாது. இது எல்லாமே சாம்சங் One UIயில் பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் சாம்சங் அளவு இது பாலிஷ்டாக இல்லை. இன்னொரு விஷயம், இது சைனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபோனுங்கிறதுனால இம்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது யோசிச்சிங்கன்னா கூகுள் சர்வீசஸ் ஈஸியாக எனேபிள் பண்ணிடலாம். பட் சில ஃபீச்சர்ஸ் கூகுள் பே, ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் இதில் அவைலபிளாக இருக்காது. மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப குவிக்காக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் உள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் யூஸ் பண்ணியிருக்கையில் இது நம்ம எதிர்பார்த்தது தான். Qualcomm அஃபிஷியலாக ஒரு 8+ Gen 2 இந்த வருஷம் லான்ச் பண்ணல. பட் ஹையர் கிளாக்ட் 8 Gen 2 நம்ம ஏற்கனவே ரெட் மேஜிக் 8s Pro அந்த மாதிரி ஃபோன்ஸில் பார்த்த சிப் தான் இங்கேயும் Xiaomi யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் சாம்சங் யூஸ் பண்ணுற ஃபார் கேலக்ஸி சிப்ஸ்க்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. Xiaomi இந்த ஃபோனில் நாங்கள் கூலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா என் யூனிட்டில் எல்லா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுமே ஃபெயில் ஆச்சு. ரன் பண்ண ஆரம்பித்து ஒரு 4-5 நிமிஷத்தில் ஓவர் ஹீட் ஆகி ஃபோன் கொஞ்சம் அன்ரெஸ்பான்சிவாக கூட ஆச்சு. இது என்னோட யூனிட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது. மற்ற ரிவ்யூவர்ஸும் இதே இஷ்யூ ஃபேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ மிக்ஸ் ஃபோல்ட் 3 கேமிங் ஹை ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. பட் ஆனாலும் கேம்ஸ் அப்பப்போ விளையாடணுன்னா இதில் ரன் ஆகுது, பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் நான் PS2 நிறையவே எமுலேட் பண்ணேன். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3 கண்டென்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடையில் கூட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ Xiaomi இந்த ஃபோனை ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபுட் பிரிண்ட்டை பெருசாக மாற்றலை. வெயிட், டிஸ்பிளே சைஸஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி ஃபிட்இன் பண்ணியிருக்காங்க. 4800 mAh. Fold 2 இல்லை Z Fold 5ல நம்ம பார்க்குறதோட ஹையர் கெப்பாசிட்டி. இன்ஃபேக்ட் இந்த Fold 3க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன் S23 Ultra கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபோனில் கிடைச்ச பேட்டரி லைஃப் இங்கேயும் கிடைச்சது. பட் என்னோடய யூசேஜ் 70% ஃபோல்டட், 30% தான் அன்ஃபோல்டட். ஸோ அவங்கவுங்க யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த பேட்டரி லைஃப் மாறலாம். இங்கே ஷார்ட்டாக சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோல்டபிள்ஸ்லேயே இதில் தான் எனக்கு பெஸ்ட் பேட்டரி லைஃப் கிடச்சிருக்கு. சார்ஜ் பண்ணணுன்னு வரையில் ஃபுல் சார்ஜ் வெறும் 40 நிமிஷத்தில் பண்ண முடியும். 67 வாட் வயர் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணையில் 55 நிமிஷம் ஆகும். ஏன்னா இந்த ஃபோனில் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ப்ரொப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜிங். இப்போ நம்ம ப்ரைஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். இந்த ஃபோனில் IP ரேட்டிங் கிடையாது. இப்போ ஃபோல்டபிள்ஸில் IP ரேட்டிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு நெகட்டிவ். ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் சூப்பர்னு சொல்ல மாட்டேன். லவுடாக கிளியராக இருக்குது, பெஸ்ட் இன் கிளாஸ் கிடையாது. Xiaomi 12-256, 16-512, 6 1TB RAM ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ். ஸோ இப்போ ப்ரைஸிங்னு வரையில் மிக்ஸ் ஃபோல்ட் 3 8999 RMBக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் Z Fold 5 ப்ரைஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா 30% கம்மி. அஃப்கோர்ஸ் இதில் IP ரேட்டிங் கிடையாது, சாஃப்ட்வேர் One UI அளவுக்கு நல்லா இல்லைங்கிறதெல்லாம் நெகட்டிவ்ஸ் தான். ஆனால் இந்த ப்ரைஸிங்க்கு Xiaomi லான்ச் பண்ணியிருக்கிறது, எஸ்பெஷலி ஒரு சார்ஜர், ஒரு கேஸ் எல்லாமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமாக பட்டுச்சு. இன்னும் பல மார்க்கெட்ஸில் Xiaomi இதை லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவங்க ப்ரைஸிங் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ Xiaomi, Honor மாதிரி பிராண்ட்ஸ் தான் காம்படிஷன் கொடுத்து ஃபோல்டபுள்ஸோட ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அப்போ தான் இன்னும் நிறைய கன்சியூமர்ஸ் ஃபோல்டபுள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோணத்தில் பார்க்கையில் மிக்ஸ் ஃபோல்ட் 3 கரெக்டான டைரக்ஷனில் ஒரு நல்ல ஸ்டெப் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.